ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். வர வேண்டிய மக்கள் சீக்கிரமாய் முடியாய் கிருபை தருவீராக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேத வசனமானது எங்களுக்கு ஜீவனை தருவதற்காய் சோத்திரம், எங்களை வழி நடத்துவதற்காய் சோத்திரம். ஆண்டவரை எங்களை பாதுகாப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, நாம் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தேவதூதர்களின் உதவி என்ன? விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு தேவதூதருடைய உதவி என்ன? நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பாவியாய் இருக்கிற நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரலோகத்திலே தேவதூதர்கள் மகிழ்ந்தார்கள், ஆர்ப்பரிக்கின்றார்கள் என்று வசனம் சொல்லுகிறார். நாம் ரட்சிக்கப்படும் போது தேவதூதர்கள் மகிழ்ந்தார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். லூக்கா 15:10, லூக்கா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தேவதூதர்கள் மகிழ்கிறார்கள், ஆர்ப்பரிக்கின்றார்கள். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு சொல்லும் போது தேவதூதர்கள் என்ன செய்கிறார்கள்? ரட்சிக்கப்படும் பொழுது சந்தோஷப்படுகிறார்கள். அடுத்தது, பரிசுத்தவான்களை தேவதூதர்கள் பரலோகம் கொண்டு சேர்க்கின்றார்கள். பரிசுத்தவான்களை தேவதூதர்கள் பரலோகம் கொண்டு சேர்க்கிறார்கள். லூக்கா 16:22, பரிசுத்தவான்களை தேவதூதர்கள் பரலோகம் கொண்டு சேர்ப்பதை லூக்கா 16:22, 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். லூக்கா 16:22ல நாம பார்க்கின்ற வசனம் என்னவென்றால், தேவதூதர்கள் நம்மை எங்கே கொண்டு போறார்கள்? பரலோகம் கொண்டு போறார்கள். அந்த வசனத்தை 22 வாசிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஆபிரகாமின் மடி என்பதுதான் பாரடைஸ், பரதீசு. ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிறது. அடுத்து, விசுவாசிகளை பலப்படுத்தி அவர்களை பாதுகாத்து அவர்களின் ஜெபங்களுக்கு தேவனிடமிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு கொடுத்து உதவுகிறார்கள். விசுவாசிகளை பலப்படுத்தி அவர்களை பாதுகாத்து அவர்களின் ஜெபங்களுக்கு தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு கொடுத்து உதவுகிறார்கள். பாதுகாக்கிறார்கள், ஜெபங்களை தேவனிடத்தில் கொண்டு சேர்க்கிறார்கள், அவரிடத்திலிருந்து பதிலை பெற்று உதவுகிறார்கள். தேவதூதர்கள் பரலோகத்தில் சஞ்சரிப்பவர்கள். அடுத்து, தேவதூதர்கள் பரலோகத்திலே சஞ்சரிப்பவர்கள் என்று மார்க்கு 13:32, மார்க்கு 13:32. தேவதூதர்கள் பரலோகத்திலே சஞ்சரிக்கிறவர்கள் அல்லது வாசம் பண்ணுகிறவர்கள் என்று லூக்கா 13:32.
மார்க் லூக்கானாலும் மார்க் 13:32. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். தேவ தூதர்கள் பரலோகத்துல சஞ்சரிக்கிறவர்கள், ஆனாலும் ஆண்டவருடைய 2ஆம் வருகையை பற்றி அவர்களுக்கு தெரியாது. கலாத்தியர் 1:8 கலாத்தியர் 1:8 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். அந்த வசனத்தை நம்ம பார்க்கும் போது பரலோகத்துல தேவதூதர்கள் வாழ்கிறார்கள் அல்லது சஞ்சரிக்கிறார்கள். அடுத்தது தேவதூதர்கள் திருமணம் செய்வது இல்லை என்று, தேவதூதர்கள் திருமணம் செய்வதில்லை என்று மத்தேயு 20:32 மத்தேயு 20:32. ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். மத்தேயு 20:32. மத்தேயு 20. இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். அதே தூதர்களுக்கு மரணம் இல்லை என்று லூக்கா 20:34-36. தூதர்களுக்கு மரணம் இல்லை, தூதர்களுக்கு மரணம் இல்லை என்று லூக்கா 20:34-36. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறார்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். அடுத்தது, தேவதூதர்கள் மனித உருவில் உலகில் தோன்ற முடியும். தேவதூதர்கள் மனிதனுடைய உருவிலே உலகில் தோன்ற முடியும் என்று நமக்கு எதுல நம்ம பார்க்கிறோம்னா, ஆதியாகமம் எத்தனாம் அதிகாரம்? தேவதூதர்கள் மனிதர்களாக வந்தார்கள் எதுல பார்க்கிறோம்? ஆதியாகமம் சரி என்னப்பா 16. சரி, ஆதியாகமம் 18 2ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோமானால், தேவதூதர்கள் மனித உருவில் உலகில் தோன்ற முடியும். வாசிங்க 2ஆம் வசனம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போதே இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். 3 பேர்கள் நிற்கிறார்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவராகிய இயேசு அங்கே தேவதூதருடைய பார்வையில வந்திருக்கிறார். அதுல ஏன் அவரு ஆண்டவரை கண்டுபிடிக்கிறோங்கிறது அந்த வசனம் வாசித்தீங்கன்னா, 12ஆம் அதிகாரத்துல ஒருவர் ஆண்டவராய் இயேசு என்பதற்கு என்ன நமக்கு சார்ந்து இருக்கிறது தெரியுமா? 12ஆம் அதிகாரத்துல
உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? வந்ததுல ஒருவர் ஆண்டவருடைய தேவ தூதனானவர் போட்டிருக்கும். தேவ தூதனானவர் என்பது ஆண்டவராய் இயேசு. அவர் இயேசு என்பதற்கு என்ன சான்று? என்ன சான்றுனா, ஆபிரகாம் அந்த தூதனிடத்துல கேட்கிறார், 50 பேர், 40 பேர், 30 பேர்னு கேட்கிறார். அவர் தேவ தூதனாய் இருந்தால் என்ன செய்திருப்பார் தெரியுமா? நான் பிதாவினிடத்துல கேட்டு வருகிறேன் சொல்லியிருப்பார். ஆனால் இவர் ஆண்டவராய் இயேசு என்பதனால அவனுக்கு என்ன செய்கிறாரு? பதில்களை அவர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். அதே போல 19:1 ஆதியாகமம் 19:1 அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். 2 தூதர், நல்ல ஞாபகம் சொல்லுவாங்க. 18ஆம் அதிகாரத்துல எத்தனை தூதர்? 3 தூதர். 19ஆம் அதிகாரத்துல 2 தூதர். அதே இதுதான் எபிரேயர் 13:2 வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அதனாலே அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. இதுதான் பவுல் அப்போஸ்தலன் எபிரேயர் நிருபத்தை எழுதுனது கிட்டத்தட்ட 100% 90% பவுல் தான் எழுதினார். அந்த பவுல் எழுதும் பொழுது தேவ தூதர்கள்ல அங்கே நாம் பார்க்கிறதான காரியம், அவர்கள் உபசரிக்கப்பட்டார்கள். ஆங்கிலத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டி. நமக்கு என்ன குணம் இருக்கணும்? ஹாஸ்பிட்டாலிட்டி. அடுத்தது, தேவ தூதர்களை நாம் வணங்கக்கூடாது. தேவ தூதர்களை நாம் என்ன செய்யக்கூடாது? ஏன் அது சொல்லப்படுது? தேவ தூதர்களை நாம் வணங்கக்கூடாது ஏன் சொல்லப்படுகிறது? அவங்களுக்கு மகிமை ஒரு அளவுக்கு தான் இருக்குது. அவங்களுடைய மகிமை ஆண்டவருக்கு கீழே தான் இருக்குது. தேவன் ஒருவர் அவரை மட்டும் பண்ணினவர், வேற யாரையும் பண்ணியக்கூடாது. நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. தேவ தூதர்களை ஏன் வணங்கக்கூடாதுன்னா, ரோமன் கத்தோலிக்க போன்றதான சபைகளிலே பரிசுத்த தேவ தூதர்களை என்ன செய்கிறார்கள்? வணங்குகிறார்கள். ஆகையினால நாம வணங்கக்கூடாது என்று கொலோசியர் 2:18 வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வாசிங்க. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் அழைத்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி பந்தய பொருளை என்ன செய்வான்? இழந்து போவான். அதேதான் இன்னொரு வசனம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 9-10. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார். அது தேவ தூதனுடைய பாதத்துல யோவான் விழுகிற பொழுது அப்படியே பாதத்தை என்ன செய்யாதே வாசிக்கப்பா. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார். இப்படி செய்யாதபடி. சரியா? சரி. ஏன் அவர்களை வணங்க கூடாதுன்னா,
தேவ தூதர்களும் நம்மை போல் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஆண்டவராலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆகினால நம்ம என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. அடுத்தது நாம தேவதூதர்களை வணங்கக்கூடாது. அடுத்தது தூதர்களுக்கு சிலை வைத்து வழிபாடு செய்வது மிக தவறு. தூதர்களுக்கு சிலை வைத்து வழிபாடு செய்வது மிக தவறு. ஏனென்றால் தூதர்கள் மக்கள் சார்பாக வேலை செய்கிறவர்கள். தூதர்களுக்கு சிலை வைத்து வழிபாடு செய்வது தவறு. ஏனென்றால் அவர்கள் மக்கள் சார்பாக வேலை செய்கிறவர்கள் என்று தானியேல் அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்று தானியேல் 3:25 வாசிங்க. தானியேல் 3:25. இப்ப நீ எடுத்து வாசி. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆணின் சாயல் தேவபுத்திரருக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். தேவதூதனுக்கு ஒப்பாய் இருந்தது. அதாவது அந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவோடு ஆண்டவராகிய கிறிஸ்து வருகிறார். சரியா? ஆகினால அவர்களே அந்த தூதர்கள் மத்தியில் இருக்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், மக்களுடைய சார்பாக வேலை செய்கிறவர்கள். அதே மாதிரி 6:22 தானியேல் 6:22 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அங்க பாருங்க, சிங்கங்களின் வாயை அவர் என்ன செய்தாரே? அடைப்பதற்கு தேவதூதர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருக்காக வேலை செய்கிறார். அதே போல புதிய ஏற்பாட்டுக்கு திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 18:10. மத்தேயு 18:10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். தேவதூதர்கள் பரலோகத்துல தேவனை என்ன செய்கிறார்கள்? தரிசிக்கிறார்கள். ஆகையினால அவர் உதவி செய்கிற ஆள்களே அல்லது வேலை செய்கிற ஆட்களே தவிர அவர்களை வணங்கக்கூடாது. இன்னொரு வசனம் எபிரேயர் 1:14. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் பணிவிடை ஆவிகள். அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க. தேவதூதர்கள் யாரு? பணிவிடை ஆவிகள். தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகள். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, தேவதூதர்கள் விசுவாசியினுடைய வாழ்க்கையினை கூர்ந்து கவனிக்கிறார்கள். இப்ப நீங்களா எழுதுவீங்களான்னு சொல்லி தேவதூதன் பார்த்துட்டே இருக்காங்க. நீ எழுதுல தேவதூதன் தலை ஒரு போட்டு போட்டுப்பாங்க. சரியா? தேவதூதர்கள் விசுவாசியுடைய வாழ்க்கையினை கூர்ந்து கவனிக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 11:10. 1 கொரிந்தியர் 11:10. ஆகையால் தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். அதாவது நம்மள ரொம்ப கவனிக்கிற பொம்பளையே தான் கவனிக்கிறான். ஆகையால் நீங்க என்ன செய்யணும்? நல்ல முக்காடு போட்டுக்கிடுங்க. அடுத்தது எபேசியர் 3:10. எபேசியர் 3:10. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும்
அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக அங்கே சொல்லப்படுகிறது. தெரிய வரும் பொருட்டாக வசனத்தில் வாசிக்குமா? உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் முனிசிபாலிட்டிஸ், அத்தாரிட்டிஸ், அதுல வந்து 4 அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த 4 அதிகாரங்களையும் விசுவாசியுடைய வாழ்க்கையில அவர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். அப்படி கூர்ந்து கவனிக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 5:12 பாருங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5:12. முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்கு உட்படுவார்கள். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். அந்த என்னென்ன குணங்கள்னு சொல்லி அதெல்லாம் யார் கவனிக்கிறார்? தேவதூதர். அடுத்தது, நாம் தேவனிடம் விண்ணப்பம் செய்யும் போது பதிலை இவர்கள் கொண்டு வருகிறார்கள். நீங்க ஜெபம் பண்ணனா பதிலை தேவதூதர்கள் கொண்டு வருகிறார்கள். தானியேல் 9ஆம் அதிகாரம் 21 இருந்து 23. தானியேல் 9:21, 21-23. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போதே, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது, நீ மிகவும் அந்த வார்த்தை குறித்து கொள்ள, மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். அவன் என்ன பண்றான்? சாத்தான் அதை என்ன செய்யறான்? தீரு ராஜா போட்டிருக்கும். தீரு ராஜா இல்ல, சாத்தான் அதை என்ன செய்யறான்? தடை செய்கிறான். இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 10:4. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் வந்து எட்டியிருக்கிறது. தேவனுடைய சந்ததியிலே ஜெபங்கள் என்ன செய்து வந்து உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியிலே வந்து எட்டியிருக்கிறது. அவருடைய சன்னதியில வந்து, அதாவது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அடுத்தது, தீர்க்க தரிசன கனவுகளுக்குரிய விளக்கத்தை தேவதூதர்கள் கூறுவார்கள். தீர்க்க தரிசன கனவுகளை, தீர்க்க தரிசனம்னா என்ன, அவைகளில் உள்ள கருத்துக்கள் என்ன, அதை யார் நமக்கு சொல்லித் தர்றார்? தேவதூதர்கள் சொல்லித் தருகிறார்கள். தானியேல் 7:13-16. தானியேல் 7:13-16. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்தின் மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர். இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய். தேவதூதர்கள் தீர்க்க தரிசன விளக்கத்தை சொல்வார்கள். அடுத்து, தேவதூதர்கள் நம்மை பலப்படுத்துகிறார்கள்.
தேவதூதர்கள் நம்மை பலப்படுத்துகிறார்கள். கீழே கீழே விழுந்துடாம உங்களை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? சிலர் பொத்து கீழே விழுறாங்களா இல்லையா? அவங்க எல்லாம் பலப்படுத்துகிறார்கள். மத்தேயு 4:11 வாசிங்க. மத்தேயு 4:11. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அதற்கு பணிவிடை செய்தார்கள். அங்கே தேவதூதர்கள் வந்து அவரை என்ன செய்தார்கள்? அதே போல நீங்க லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா தேவதூதர்கள் அவரை என்ன செய்தார்கள்? பலப்படுத்தினார்கள் வரும். சரியா? லூக்கா 22:43. லூக்கா 22:43. அப்பொழுதே வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். எப்படி பலப்படுத்துறான் தெரியுமா? ஏன் பலப்படுத்துறான் சொல்லுங்க பாப்போம். இல்லப்பா, தேவதூதன் வந்து பலப்படுகிறது அளவுக்கு என்ன நடந்தது? பிதாவை நோக்கி ஜெபம் ரத்தம் வேர்வையாக விழுந்ததுனால பலப்படுத்தினார். சரி, தேவனுடைய சத்துருக்களாக இருப்பவர்களை தேவதூதர்கள் தண்டிப்பார்கள். தேவனுடைய சத்துருக்களாக இருப்பவர்களை தேவதூதர்கள் தண்டிப்பார்கள். 2 ராஜாக்கள் 19:35. 2 ராஜாக்கள் 19:35. தேவனுடைய சத்துருக்களாக இருக்கிறவர்களை அந்த ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தார். 1,80,000 பேரை. ஒரு தூதன் 1,80,000 பேரை அசீரியர்களை தண்டிக்கிறார். அதே நாம் புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 12:23. அப்போஸ்தலர் 12:23. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் தேவனுக்கு என்ன செய்யல? மகிமை செலுத்தாதபடியினால் தேவன் உடனே அவனை என்ன செய்தாரு? அடித்தான். அதை விட உங்களுக்கு தெரிந்த ஒரு கதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 5ஆம் அதிகாரத்துல இருக்கு. என்னது? அனனியா சப்ரால். நமக்கு தெரிஞ்ச சப்பிட்டேன். சரியா? அதுக்கு பேரே சப்புறதுனாலதான் அதுக்கு சப்பிரான்னு போயிடுச்சு. அனனியா சப்ரால் காணிக்கையில பொய் சொன்னதுனால ஒற்றே அடி. புருஷன் செத்து 3 மணி நேரம் கழிச்சு இவன் வர்றான். இந்த பிசாசாவது உண்மையை சொல்லி இருக்கலாம். இது என்ன செய்யுது? அதுவும் பொய் சொல்லு. 2 அடிப்போ. சரி, அதேதான் வெளிப்படுத்தல் 14. வெளிப்படுத்தல் 14:17 வசனம் வாசிங்க. பின்பு வேறொரு தூதனும் கருவுள்ள அரிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்திலிருந்து தண்டிப்பதற்காக. அது பெரிய கதை, அதை நம்ம படிக்கணும். சரி, இனி அடுத்த தலைப்பு வானத்திலிருந்து தள்ளப்பட்ட தூதர்கள். வானத்திலிருந்து தள்ளப்பட்ட தூதர்கள். இப்போ கேருபீன்களில் ஒருவனாக இருந்தவன் யாரு? லூசிபர். அவன் பரலோகத்துல எதிரியாக மாறினதுனாலே அவன் பரலோகத்துல எதிரியாக மாறி
அவன் சரி போனா பரவாயில்ல, அவன் கூட எத்தனை பேர் போனாங்க? 1/3 தேவ தூதர்களையும் இழுத்து கொண்டு போகிறார். 1/3 தேவ தூதர்கள் இழுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு தான் பிசாசு என்று பெயரிடப்பட்டது. இழுக்கப்பட்ட தேவ தூதர்கள் 4 சுவிசேஷங்களில் சொல்லப்படுகிறது. 4 சுவிசேஷங்களையும் சொல்லப்படும். அதாவது யார் யார் ஆண்டவரிடமிருந்து அவருடைய அதிகாரத்தை விட்டு தான் அதிகாரியாக மாறுகிற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிசாசாக மாறுகிறார்கள். வசனம் மத்தேயு 12:24. மத்தேயு 12:24. பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார். அங்கே சொல்லப்படுகிறது பிசாசின் தலைவன் யாரு? லூசிபர். அதாவது அங்க என்ன சொல்லப்படுது? பெயல்செபூல், பிசாசுகளின் தலைவன். சரி, அப்போ சாத்தானுடைய ஒரு தன்மை என்னன்னா, தானும் ஆள வேண்டும், தானும் ஆளுகை செய்ய வேண்டும், தானும் தேவனை விட மேலானவனாக மாற வேண்டும், தானும் ஆள வேண்டும். அடுத்தது மேலாக வேண்டும். 3வது தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக இருக்கணும். தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக இருக்க வேண்டும். இதை நீங்க ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல பாஸ் பண்ணுங்க. சரியா? அதேதான் எசேக்கியேல்ல 22 வருது. ரெண்டையும் நீங்க வீட்டுல போய் வாசிக்கணும். அடுத்தது சாத்தானும் தள்ளப்பட்ட தூதர்களும் அக்கினி கடலில் பங்கடைவார்கள். சாத்தானும் தள்ளப்பட்ட தூதர்களும் அக்கினி கடல்ல பங்கடைவார்கள். மத்தேயு 25:41. மத்தேயு 25:41. மத்தேயு 25:41. அப்பொழுதே இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். நித்திய அக்னியில் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். சரி, இனி தேவ தூதர்களுடைய எதிர்காலம் அடுத்த தலைப்பு. தேவதூதருடைய எதிர்காலம், அதுல அவர்களுடைய பணி, அவருடைய வேலை தலைப்பு. தேவதூதருடைய எதிர்காலம் பக்கத்துல அவர்களுடைய பணி, அவருடைய வேலை. அவர்கள் சாத்தானோடு போரிடுவார்கள். அவர்கள் சாத்தானோடு போரிடுவார்கள் என்று வெளிப்படுத்தல் 12:7-9. வெளிப்படுத்தல் 12:7-9 வசனங்கள். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. 7-9 வசனங்கள்ல அந்த அவருடைய சண்டை அல்லது போரிடுதல். அடுத்தது நம்ம பார்க்க பொழுது இறுதி நாட்களில் நியாயம் தீர்க்கப்படும் காலத்தில், அதாவது நியாயம் தீர்க்க காலம், இறுதி காலத்துல நியாயம் தீர்க்கப்படும் இறுதி காலத்தில் தூதர்கள் அங்கே இருப்பார்கள். நமக்கு நியாய தீர்ப்பு நடக்கும், தூதர்கள் அங்கே இருப்பார்கள்.
லூக்கா 12:8-9. லூக்கா 12:8-9. அன்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான சுவிசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுதவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. இங்க என்னன்னா, கடைசி நாட்கள் நியாயம் தீர்க்கும் பொழுது தூதர்கள் இருக்கிறார். அடுத்தது, ரட்சிக்கப்பட்டவர்களை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பார்கள் என்று, ரட்சிக்கப்பட்டவர்களை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பார். தூதருடைய வேலைகள்ல ஒன்று, ரட்சிக்கப்பட்டவர்களை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பார்கள் என்று லூக்கா 12:22. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். 12:22 தானே? திரும்ப வாசிக்காத. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கவலைப்படுகிறதான அந்த நிலைமையிலிருந்து தேவ தூதர்கள் நம்மளை என்ன செய்றாங்க? பாதுகாக்கிறார்கள். சரி, நாம அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு முன்னால நான் நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். அதுல என்ன டாபிக் என்னன்னா, மனைவி பேச்சை கேட்கலாமா? மனைவியுடைய பேச்சை கேட்கலாமா? சரியா? நீங்க அடுத்த வாரம் வரும் பொழுது யார் யாரெல்லாம் மனைவி பேச்சை கேட்டு மோசம் போனார்கள், மனைவி பேச்சை கேட்கலாம்னு ஆண்டவர் சொன்னாரா, இதை என்ன செய்ய படிச்சுட்டு வாங்க அடுத்த வாரம். சரி, பரிசுத்த ஆவியானவர் அவர் யார்? நாம் வரங்களை எப்படி பெறுவது? பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் தருகிற வரங்களை நாம் எப்படி பெறுவது? பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை ஊழியம். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை ஊழியம். இயேசுவனுடைய வாழ்க்கை. இயேசுவனுடைய வாழ்க்கை, அவருடைய பிறப்பு. இயேசுடைய வாழ்க்கை, அவருடைய பிறப்பு. உயிர்த்தெழுதலில் ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார்? இயேசுவின் வாழ்க்கை, அவருடைய பிறப்பு, உயிர்த்தெழுதலில் ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார்? அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அதுல அற்புதமான வேலைகள் என்ன? ஆவியானவருடைய அற்புதமான வேலைகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நம்ம பார்க்கிறது அந்த ஆவியானவருடைய அற்புதமான வேலைகள். பரிசுத்த ஆவியானவர் இன்று நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறார்? அதாவது நிறைய காரியங்கள் நான் வாசிக்கிற போது
பழைய ஏற்பாட்டில் உள்ளது போல இப்போ அதிகமான அளவுக்கு நமக்கு என்ன கிடைக்கல, வெளிப்பாடு கிடைக்கல. பழைய ஏற்பாட்டில் முழுவதும் வாசித்தீங்கன்னா அந்த மல்கியா புத்தகம் வரைக்கும் ஆவியானவர் எவ்வளவு தூரத்து கிரியை செய்திருக்கிறார், இப்போ அந்த அளவுக்கு காரியங்கள் நமக்கு வெளிப்படும். இனி வருங்கால ஊழியம், ஆண்டவருடைய ஆவியானுடைய ஊழியம் எப்படி இருக்கும், வருங்காலம் ஃபியூச்சர்ல ஆவியானுடைய ஊழியம் எப்படி இருக்கும்? அதுல நம்ம முதல்ல பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பரிசுத்த ஆவியானுடைய பணி தலை போட்டு NTOT போடுங்க. எல்லாத்தையும் எழுதிட்டு கிடக்க கூடாது. NTOT பரிசுத்த ஆவியானுடைய பணி தலைப்பு. நமக்கு ஆதியாகமம் 1ல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், ஆதியாகமம் 1:1-2 வசனங்கள்ல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். அப்ப ஆவியானவர் என்ன செய்தார்? அதான் அது உள்ளது. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை படைத்த பொழுது ஆவியானவர் என்ன செய்தார்? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 2ஆம் வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதேதான் யோபு 33:3, யோபு 33:3 ஆவியானவர் ஆதியில் என்ன செய்தார்? யோபு 33:3. என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். அங்கே சொல்லப்படுகிறது என்னன்னா, திருப்பாசிமா, என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். சரி, வார்த்தைகள் அதாவது வசனங்கள். அப்போ யோபு புத்தகத்துல 4வது வசனம், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். தேவனுடைய ஆவியானவரை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. தேவனுடைய ஆவியானவரை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அதுதான் முக்கியம். இந்த வசனம் 33:3 இருக்கு, மிக முக்கியம். அதே போல 4 என் வீட்டுக்காரமா சொல்லிட்டா 4 கண்டிப்பா நீங்க 4 எழுதிக்கிறீங்க. எழுதுறது எனக்கு தான் அடி விடும். சரி, அதனால 4. சரி, அடுத்தது உலகினுடைய உயிரினங்களை ஆதரிப்பது பாதுகாப்பது ஆவியானவர். உலகின் உயிர் இனங்களை, உலகின் உயிரினங்களை ஆதரிப்பது பாதுகாப்பது, இந்த 2 வேலையும் யார் செய்கிறார்? ஆவியானவர். சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. 104 29-36. 104 29 வாசிங்க. நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நல்ல வசனம். தமிழ்ல சும்மா சுவாசம்னு போட்டிருக்கு. 30வது வசனம் இருக்கு. அது ஆக்சுவலா அதுல என்னன்னா நம்முடைய ஜீவன், உங்களுடைய ஜீவனை நீர் எடுத்துக்கிட்டே இருந்தா அவன் என்ன செய்வான்? மாட்டுவான். 36 வசனம் வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. சரி, 30வது வசனம் இருக்குது. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர்.
அதை முழுவதும் வாசித்து இந்த வசனங்களை எழுதி போட. அடுத்தது, தேவனுக்கு ஊழியம் செய்ய தேவன் தெரிந்து கொண்ட மனிதர்களை அபிஷேகிக்கின்றார். தேவன் நம்முடைய ஊழியத்துக்கு தெரிந்து கொண்ட ஊழியர்களை அதாவது ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கின்றார். என்னாகமம் 11:24 வாசிங்க. என்னாகமம் 11:24 வாசிங்க. என்னாகமம் 11:24. அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். 70 பேர் தன்னிடத்திலிருந்த ஆவியை 70 பேரிடத்துல 30 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து கொள்ளலாம். 24 30 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். ஆண்டவர் ஒருத்தர் மேல இருந்த அதே ஆவியை போல வைக்கிறார். அதை இன்னும் தெரிந்து கொள்ள நியாயாதிபதிகள் எடுங்க. நியாயாதிபதிகள் 33ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 33-34 அப்போ சாரி நியாயாதிபதி 6:33 வாசிங்க. நான் மாட்டுக்கு எழுதி சொல்லிட்டேன். நியாயாதிபதி 6:33-34 மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து எஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். கிதியோன் மேல் இறங்கினார். அப்ப என்னன்னா, ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் மீது ஆவியானவர் இறங்குகிறார். இந்த பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் செய்த கிரியை வேற, புதிய ஏற்பாட்டில் செய்கிற வேலைகள் வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் கிரியை செய்யறதுக்கும் புதிய ஏற்பாட்டில் கிரியை செய்யறதுக்கு வித்தியாசம் என்ன? அது கரெக்ட். பழைய ஏற்பாட்டுல குறிப்பிட்ட பணி முடிந்த உடனே ஆவியானவர் என்ன செய்வாரு? போயிருவார். ஆனா புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட என்ன செய்கிறாரு? தங்கி இருக்கிறார். ஆதியாகமம் 41:38 வாசிங்க. ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். யோசேப்பை போல தேவ ஆவியை பெற்ற மனிதன் யாரும் இல்லை. அதான் விசேஷம். சரியா? அதேதான் என்னாகமம் 22:18. என்னாகமம் 22:18. பிலேயாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. பிலேயாம் ஒழுங்காத்தான் இருக்கான், பின்னாலதான் கெட்டு போயிட்டான். சரியா? பிலேயாம் அது பிலேயாமை ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனிதன், ஆண்டவர் உயர்த்த மனிதன், அவன் இந்த காரியத்தை சொல்றான். அதே போலதான் தானியேல் 5:11. தானியேல் புத்தகம்
5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 5:11 உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. அங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறார். என்ன போட்டிருக்கு? பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. ஆவி இருக்கிறது. சரியா? சரி. இனி அடுத்தது பழைய ஏற்பாட்டுல ஆவியாருடைய ஊழியம். தலை போட்டுடுங்க. பழைய ஏற்பாட்டுல ஆவியாருடைய ஊழியம். புதிய ஏற்பாட்டை படிச்சுட்டு அதுல என்னென்ன ஊழியங்கள்னு படிக்க போறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆவியானவரின் ஊழியம், அதை மாத்திரம் நம்ம முடிச்சுட்டு பைபிள் ஸ்டடி முடிப்போம். இது நிறைய இருக்குது. நம்பர் 1, ஆதியாகமம் 1:2 தண்ணீரில் மேல் ஆவியானவர் அசைவாடுகிறார். முதலாவதாக பழைய ஏற்பாட்டில் தண்ணீர்கள் மேல் ஆவியானவர் அசைவாடுகிறார். இரண்டாவது யாத்திராகமம் 31:3. யாத்திராகமம் 31:3 வாசிங்க. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். தேவ ஆவியானவர் ஞானம், அறிவு, நாலேஜ்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? ஞானம், புத்தி, அறிவு. முதல்ல நான் அறிவு சொல்லிட்டேன்ல. ஞானம், அறிவு, இங்கிலீஷ்ல நாலேஜ். சரி, புத்திமதி. புத்திமதி போட்டுடுங்க. ஞானம், அறிவு, புத்திமதி. அதாவது உலோகத்திலேயும் மரங்களிலேயும் எப்படி அவர்கள் கிரியை செய்வது, அதெல்லாம் ரொம்ப அந்த பழைய ஏற்பாட்டில எல்லாம் வாசித்தீங்கன்னா அதை மாதுளம் போல உண்டாக்கினார்கள், அதை போல உண்டாக்கினார். துணியே எப்படியோ வித்தியாசமா இருக்கும். ஆசாரியனுடைய துணியே வித்தியாசமா இருக்கும். அடுத்து எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 16-26 வசனங்களை வாசிக்கும் பொழுது மோசேயுடைய தீர்க்க தரிசன வரம், அந்த ஆவியாருடைய வரம் 70 பேர் மேலே அமருகிறது. வசனத்தை எழுதி கொள்ளுங்க. எண்ணாகமம் 11-16 70 பேர். ஒரு ஆள் மோசே மேல இருந்ததான ஆவியானவருடைய அந்த வரமானது 70 பேர் மேல அமருகிறது. அது எண்ணாகமத்துல 11ஆம் அதிகாரம். அடுத்தது எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள்ல எண்ணாகமம் 24:1-6 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்குகிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. தேவ ஆவியானவர் பிலேயாம் மீது அமர்ந்து தீர்க்க தரிசன ஆசீர்வாதம். ஆவியானவர் பிலேயாம் மீது அமர்ந்து தீர்க்க தரிசன ஆசீர்வாதம். அடுத்தது 27:18
எண் ஆகமம் 27:18. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் 27:18 மோசேக்கு பின்பு யோசுவா மீது ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். மோசேக்கு பின் யோசுவா மீது, மோசேக்கு பின்பாக யோசுவா மீது ஆவியானவர் கிரியை செய்கிறார். அடுத்த நியாயாதிபதிகள். நியாயாதிபதியும் சொல்லும் மொத்தம் எத்தனை நியாயாதிபதி? மொத்தம் எத்தனை? எத்தனை? 15 நியாயாதிபதிகள் உண்டு. சரியா? சரி, முக்கியமான நியாயாதிபதிகள் 10. அதுல 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்ல நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்ல ஒத்தனியல் மீது ஆவியானவர் இறங்குகிறார். 3ஆம் அதிகாரம் 9-10. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போதே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழுப்ப பண்ணினார். அவர் ஒத்தனியல் பேர். அடுத்து 34 வசனம் 6:34. 6ஆம் அதிகாரம் 34 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். கிதியோன் மீது இறங்கினார். அத இந்த கிதியோன் மீது பார்க்கறீங்கன்னா கிரேக்க பதத்தில் ரொம்ப அருமையான ஒரு வசனம் என்னன்னா, கிதியோனை அவர் திரும்பி பார்த்தான்னு போட்டிருக்கோம். நீ வீட்டில் வாட்ச் பாருங்க. கிதியோனை தேவன் என்ன செய்தார்? திரும்பி பார்த்தார்னு தமிழை போட்டுன்னு நினைக்கிறேன். எபிரேய பதத்துல அவர் கிதியோன் மீது போர்வையை சாத்தினார். He clothed, ஆங்கிலத்தில் he clothed Gideon. The Spirit of God clothed Gideon. கிதியோனை போர்வை போல போர்த்தினார் அல்லது ஆட்கொண்டார். அடுத்தது 11:29. 11:29 நியாயாதிபதிகள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். எப்தா மீது இறங்கினார். அவன் எப்தா மீது இறங்கி அதை கிரியை செய்கிறதான காரியம். இன்னும் நமக்கு 1, 2, 3, 4 காரியங்கள் இருக்கிறது. அதை எழுத முடியுமா? தெரிஞ்சலாமா? சரி, 13:25 நியாயாதிபதிகள் 13:25. அவன் சேராவுக்கும் எஸ்தாவேலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவளை ஏவ துவக்கினார். சிம்சோன் மீது ஆவியானவர். இந்த பையில ஒழுங்கா இருந்திருக்கலாம, கொண்டாடிக்கிட்ட போய் கதையை சொன்னதுனால கதை போச்சு. பைபிள்ல வந்திருக்காங்க. சட்டையை பூரா வெட்டி தட்டான், மொட்டையை போட்டாங்க. சரியா? அதனாலதான் அடுத்த வாரம் வரும்போது படிச்சுட்டு வாங்க. யார் யாரெல்லாம் கேட்டாங்க, யார் யாரெல்லாம் கேட்கலன்னு சொல்லி. அடுத்த 14:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். சிம்சோ பையன் வெறும் கையில ஒரு சிங்கத்தை கிழிச்சு போட்டான். அப்படிப்பட்ட பையன் கெட்டு போயிட்டான் பாருங்க. ஆமா, சரியா? அடுத்தது 14:19 நியாயாதிபதிகள் 14:19. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில்
30 பேரை கொன்று அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். இவன் அத பெலிஸ்தியர் மத்தியில 30 பேரை காலி பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு இப்ப கோபமா போயிட்டான். காரணம் யாரு? இந்த அம்மா தான். அடுத்தது 15-14 நியாயாதிபதி 15-14. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் கயிறுகள், புயங்கள் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுத்து போயிற்று. அப்போ ஆவியானவர் நியாயாதிபதிகள் புத்தகத்துல செய்ததான காரியங்களை பார்க்கிறோம். அடுத்த வாரத்துல நம்ம 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6-10 வசனங்களை நம்ம படிப்போம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6-10. சரி, சோதரம். நல்ல பிதாவே, சோதரம். உங்களுடைய வேத வசனங்களை ஆராயத்தக்கதாக உங்களுடைய பிள்ளைகள் வந்ததற்காக சோதரம். தொடர்ந்து அவர்கள் உங்களுக்குள்ளாக வளர கிருபை தாரும். வசனம் படிக்கிற நாங்கள் ஆவிக்குள்ளாக வளர கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.